அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள். இந்த பதிவில் தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களின் ஜாதக ரீதியான யோகங்கள், முக்கியமாக இதுவரை பதிவில் எவரும் கூறாத பெரும் ஜோதிடர்கள் கூட கணிக்க தவறிவிட்ட சில அற்புதமான யோக அமைப்புகளை பார்ப்போம். முக்கியமாக அவருடைய லக்னம் ரீதியாகவும் பல குழப்பங்கள் இருந்து வந்திருக்கிறது. அதாவது அவர் கடக லக்னம், கடகம் ராசி ஆகும். அந்த லக்னத்தில் வேறுபாடு இருக்குமா, மாறுபாடு இருக்குமா என்பதும் பலரும் கூறி வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் கூறப்போகும் இந்த யோக சூட்சும அமைப்பை அறிந்து கொண்டு விட்டால் அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது. அவருடைய ஜாதகத்தின் ராசி கட்டத்தை முதலில் பார்ப்போம். அடுத்தது நவாம்ச கட்டத்தையும் ஒரு பார்வை பார்த்து விடுவோம். அவர் பிறந்தது பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கிறார். எனவே சனி திசை ஆரம்ப திசையாகும். சனி திசை இருப்பு 17 வருடம் 8 மாதம் 2 நாட்கள். இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் திசை சுக்கிரன் திசை. 2036 வரை இந்த திசை இவருக்கு இருக்கும். இப்பொழுது நடக்கும் புத்தி குரு புத்தி. குரு புத்தி 24/4/2026 அன்று ஆரம்பமாகிறது. 32 மாதங்கள் இந்த குரு புத்தி என்பது. அது 3ஆம் தேதி 12வது மாதம் 2028 வரை உள்ளது. எனவே இவருக்கு சுக்கிரன் திசை குரு புத்தி இந்த பதவியில் அமரும் போதும் சரி, இன்னும் ஒரு 2028 டிசம்பர் வரையிலும் இந்த குரு புத்தி தான் நீடிக்கிறது. இப்பொழுது அவருடைய யோகங்கள் பற்றி பலரும் கூறியுள்ள யோகங்களை பற்றியும் பார்ப்போம். முக்கியமாக லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் உள்ளது. செவ்வாய் இந்த இடத்தில் நீச்ச பலம் பெறுகிறார். சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. சந்திர கேந்திரத்திலும் செவ்வாய் இருப்பதால் நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. அடுத்த யோகம் என்று பார்க்கும்போது குரு 8இல் மறைந்தாலும் குருவின் பார்வை ரீதியாக 23 பாகையில் அமர்ந்துள்ளது. சந்திரன் 4 பாகையில் அமர்ந்துள்ளது. எனவே அவருடைய பார்வை சந்திரனுக்கும் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அந்த ரீதியில் பார்க்கும்போது குரு சந்திர யோகமும் ஏற்படுகிறது. மேலும் செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறது. எனவே குருமங்கள யோக தொடர்பும் ஏற்படுகிறது. எனவே இந்த யோகங்கள் அமைப்புகள் பொதுவாக அனைவரும் கூறிய யோகங்கள் தான். புஷ்கர நவாம்சமாக பார்க்கும்போது புதனும் குருவும் புஷ்கர நவாம்சம் பெற்று பலமாக அமைந்துள்ளார்கள். எனவே இந்த யோக அமைப்புகளில் அவருக்கு சுக்கிரன் திசை குரு புத்தியில்தான் இந்த முதல்வர் பதவி அவருக்கு கிடைத்தது. இதில் பொதுவாக கூறப்படும் நீசபங்க ராஜயோகத்தால் அவர் முதல்வர் பதவி அடைந்தார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாகும். பொதுவாக ஒரு யோக அமைப்புகள் அந்த கிரகங்களின் திசைகள் புத்திகளில்தான் கிடைக்கும் என்பது உண்மையாகும். எனவே நீசபங்க ராஜயோகம் அவருக்கு காரகத்துவ ரீதியில் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். ஆனால் ஆதிபத்திய ரீதியில் அந்த திசா புத்திகள் அமைப்புகள் தான் கிடைக்கும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே 5ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த பதவியை கொடுப்பதற்கு அவருக்கு நீசபங்க ராஜயோகத்தில் கிரகங்கள் வந்திருக்க, திசைகள் வந்திருக்க வேண்டும், புத்திகள் வந்திருக்க வேண்டும். திசைகள் புத்திகளில்தான் அந்த யோகங்கள் ஓரளவுக்கு ஏற்படும். எனவே எந்தவித யோக அமைப்புகளில் இவருக்கு இந்த அமைப்பு ஏற்பட்டது என்பது சிறு ஒரு கணித முறை ரீதியான ஒரு நமது முன்னோர்கள் கூறி சென்றுள்ள ஒரு ஜோதிடத்தின் சூட்சுமமான உண்மையாகும். எந்த வகையில் என்று பார்த்தால் முக்கியமாக சக்கரவர்த்தி யோகங்கள் ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் என்று எடுத்துக்கொண்டால் முதன்மை யோகமாக பல யோகங்கள் உள்ளது. அதில் இந்து லக்னம் என்ற ஒரு லக்ன அமைப்பையும் நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள்.
இந்த இந்து லக்னத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களின் திசைகளில் புத்திகளில் இந்த யோகம் படிநிலையாக கிடைக்கும் என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மையாகும். எனவே இவருடைய இந்து லக்னத்தை ஆராய வேண்டும். ஏனோ தெரியவில்லை, பெரும் ஜோதிடர்கள் கூட இந்த கணிதத்தை ஆராய தவறிவிட்டார்கள். அப்படி பார்க்கும்போது இவருடைய கடகம் லக்னம் ராசிக்கு இந்து லக்னம் எது என்று ஆராய்ந்தோம் என்றால், இந்து லக்னம் என்பது என்ன? இந்து லக்னம் என்றால் லக்னம் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி. அந்த அதிபதியின் கலா பரிமாண எண்கள் என்று ஒன்று உண்டு. அந்த பரிமாண எண்களை கூட்டி 12ஆல் வகுத்து வரும் மீதி எண் இருக்கிறது அல்லவா, அந்த எண் ராசி முதல் எண்ணி வரும் ராசியே இந்து லக்னமாகும். அப்படி எண்ணி பார்க்கும்போது இவருக்கு லக்னம் ராசிக்கு 9ஆம் வீடாக மீனம் வந்து அந்த அதிபதி குருவுக்கு 10ஆம் எண் கலா பரிமாண எண்களாக வருகிறது. எனவே 10 10 20 எண் கூட்டுத்தொகையாக வந்து 12ஆல் வகுக்கும்போது 8 மீதி எண்ணாக வருகிறது. கடகம் ராசியிலிருந்து எண்ணும்போது 8வது ராசியாக கும்பம் ராசி வருகிறது. எனவே கும்பம் ராசியே இவருக்கு இந்து லக்னமாக அமைந்துள்ளது. எனவே இந்த இந்து லக்னத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். நாம் பொதுவாக பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் லக்னம் ராசிக்கு குரு 8இல் மறைந்து விட்டார் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருந்து வந்தது. ஆனால் அந்த குரு இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். மேலும் குரு புஷ்கர நவாம்சம் பெற்றும் ரிஷபம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். இருவித ஒரு யோக அமைப்புகள், சக்கரவர்த்தி யோகம், ராஜயோகம் என்று கூறக்கூடிய அந்த அமைப்புகளின் ஆதாரங்களில் அமர்ந்திருக்கிறார். இந்து லக்னத்தில் குரு அமர்ந்திருப்பது சிறப்பாகும். அடுத்ததாக இவர் குரு பொதுவாக செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, பதவியை கொடுக்கக்கூடியவர். பதவியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீச பங்கம் ராஜயோகம் பெறுகிறார். அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறது. குருமங்கள யோகம் கிடைக்கிறது. எனவே இவருக்கு சுக்கிரன் திசை குரு புத்தி நடந்தது பதவி கிடைக்கக்கூடிய நேரத்தில். சுக்கிரனுக்கு குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக 10ஆம் அமைப்பே பதவியை, உயர் பதவி, அதிகார பதவிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் திசையில் குரு புத்தி, சுக்கிரனுக்கு 10இல் குரு அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக பார்க்கும்போது லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாயும் நீசபங்க ராஜயோகம் பெற்று 10இல் ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். லக்னம் ராசியான கடகத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், 5 10க்குரிய அதிகார பதவிகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்ந்திருப்பதால் தான் அந்த காரகத்துவ ரீதியான ஒரு உயர் பதவியை அடைய முடியும். அந்த செவ்வாயின் 8ஆம் பார்வை தொடர்பு குருவுக்கு ஏற்படுகிறது. குரு புத்தி நடக்கிறது. எனவே தான் குரு புத்தி ஆரம்பமான உடனேயே குரு பலவித யோக அமைப்புகள் இருப்பதை பார்த்தோம். அதாவது இந்து லக்னத்தில் குரு இருக்கிறார், புஷ்கர நவாம்சத்திலும் குரு இருக்கிறார். அதேபோல் குரு இந்த லக்னத்துக்கு 6க்குரியவரும் ஆகிறார். 6க்குரியவர் 8இல் இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தையும் பெறுகிறார். ஆக இந்த குரு பலவித யோக அமைப்புகள், விபரீத ராஜயோகம், இந்து லக்ன யோகம் மற்றும் செவ்வாயின் குருமங்கள யோகம் 8ஆம் பார்வையில் தொடர்பு கொள்வது, இந்த வித யோகங்கள் இந்த குரு புத்தியில் இருந்ததால்தான் இவர் இந்த குரு புத்தியில் நாடாளும் ஒரு ராஜயோகத்தை பெறுகிறார். அதிலும் முதன்மையான யோகங்கள் பெற்றவர்கள் நமது நாட்டிலேயே அவை அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு, முக்கியமாக நமது காலத்தில் இருந்த முன்னாள் பிரதமர் மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் ஜாதகத்திலும் இதே ராசியில் இந்து லக்னம் அமைந்திருக்கிறது. அதாவது அவர் லக்னம் மிதுனம் லக்னம், ராசி சிம்மம் ராசி. அவருக்கு இந்து லக்னமாக அமைந்தது இதே கும்பம் ராசி இந்து லக்னமாக அமைந்திருக்குது. இன்னும் சிறப்பு என்னவென்றால் அந்த இந்து லக்னத்தில் அவருக்கும் குரு அமர்ந்திருக்கிறார். எனவே தான் அவர் ஒரு பிரதமர் பதவி அடையக்கூடிய ராஜயோகத்தை கொடுத்தது. ஆனால் அவர் லக்னத்துக்கு அவர் 9இல் இருக்கிறார், ராசிக்கு 7இல் குரு மறையாமல் இருக்கிறார். ஆனால் நமது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் குரு 8இல் மறைந்திருக்கிறார் லக்னம் ராசிக்கு.
எனினும் இந்த யோகம் சிறிது பங்கப்பட்டிருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் தான் இந்த திசையும் அவருக்கு வராத புத்தியில் தான் இவருக்கு இந்த யோகத்தை கொடுக்க முடிந்தது. எனவே தான் அவருக்கு அதாவது அதிக பெரும்பான்மையான இடங்களை கொடுத்து தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அனைவரும் அறிவீர்கள். ஒரு 108 இடங்களை மட்டுமே கொடுத்து கூட்டணி ஆட்சியைத்தான் அமைத்திருக்கிறார். ஏனென்றால் 8இல் குரு மறைந்திருக்கிறார் அல்லவா, ஏதோ ஒரு பங்கமாக வேண்டுமல்லவா அவருக்கு. ஆனால் பதவி நிச்சயம் என்ற அமைப்பை குரு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த சூட்சும உண்மையாகும். இதுவரை இந்த கணித முறை பெரும்பாலான ஜோதிடர்களால் கணிக்க இயல தவறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மையாகும். எனவே இந்து லக்னம் ரீதியாக இந்த குரு பலம் பெற்று அமர்ந்திருப்பது பலவித இந்த ஜாதகத்தின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் அமைப்பாக விழுந்துள்ளது. நானே முன்பு ஒரு பதிவில் இந்த கடக லக்னம் ஒரு சந்தேகத்துக்குரிய லக்னம், அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்து அதை சரியாக பார்க்க முடியும் என்று கூறியிருந்தேன். அதற்கு இந்த இந்து லக்ன ஆய்வு தான் முழு தீர்வாக அமைந்தது. இந்து லக்னம் என்று எடுத்துக்கொண்டாலே அதில் குரு அமர்ந்திருக்கும் போது பலம் பெறுகிறார். எனவே காரகத்துவ ரீதியில் புத்திரக்காரகன் பலம் பெறுகிறார். எனவே தான் ஆண் வாரிசு பெண் வாரிசு என்ற அமைப்புகள் இவருக்கு ஏற்பட்டது. ராகு 5இல் இருந்தாலும் அந்த புத்திர தோஷத்தை தராது. ஆனாலும் சிறு சிறு பாதிப்புகளை தரத்தான் செய்யும். இப்போது நடக்குள்ள இந்த சுக்கிர திசை குரு புத்தியில் ஒரு புத்திர பிரிவுகள் திருமண ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் களத்திர காரகன், அவருடன் கேது அமர்ந்திருக்கிறார் தற்போது. அதே சுக்கிரன் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாகி பாதகஸ்தானத்திலேயே இருக்கிறார். ஆனால் கேதுவால் பங்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு அந்த தோஷம் பங்கமாகித்தான் இருக்கிறது. எனவே தான் இவருக்கு திருமண வாழ்க்கையில் இப்போது பாதிப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு புத்தி என்ன செய்வார் என்பதை பற்றி இன்னும் திருமண ரீதியான பல ஆய்வுகள் இருக்கிறது அல்லவா. எனவே அடுத்த பதிவில் அதை பற்றி பார்த்து விடுவோம். இந்த பதிவில் அவர் பதவியை அடைந்த வெற்றிக்கு எந்த கிரக யோகங்கள் உண்மையான முழுமையான 100% பலன்களை தந்தது என்பதை பற்றி மட்டும்தான் இந்த பதிவில் ஆய்வு செய்கிறோம். எனவே அவருக்கு இந்து லக்கணத்தில் குரு அமர்ந்து அந்த புத்தி நடந்ததால்தான் இந்து லக்கணம், புஷ்கரண வம்சம், விபரீத ராஜயோகம், குருமங்கள யோகம் போன்ற பலவித யோகங்களின் அமைப்பில் இந்த குரு அமர்ந்திருந்ததால் தான் அவருக்கு இந்த முதல்வர் பதவி கிடைத்தது. இன்னும் சில சந்தேகங்கள் பலருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பதவி நிலைக்குமா, பாதியில் ஆட்சி போய்விடுமா என்ற ஒரு குழப்பமும் பலருக்கு இருக்கிறது. பொதுவாக இந்து லக்கணம் என்பது ஒரு சுபத்தன்மை உள்ள யோக அமைப்பாகும். அந்த லக்கணத்தில் ஆட்சி அமையும் போது அவருக்கு 8இல் இருப்பதால் பலவித குழப்பங்கள், பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்கும். ஆனால் பதவியில் இழப்புகள் ஏற்படாது என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மையாகும். இந்து லக்கண யோக அமைப்புகள் தான் என்பது உறுதியான இறுதியான கருத்தாகும்.